எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து நம்ம 10th தமிழில் இயல் 1ல் உள்ள செகண்ட் லெசன் சொல்வளம்ன்றதில் எல்லா ஒன் வேர்ட்ஸையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பேராமானி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸை மட்டும் நான் தனியாக எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மொழி இதை பற்றி என்ன கொடுத்தாலும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றியே உங்களுக்கு ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த அறிஞர்கள் சொன்னது, தமிழை பற்றி சொன்னது, நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொன்னது இதெல்லாம். ஸோ தமிழ்ன்ற வார்த்தை எங்கே வந்தாலும் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ போகலாம், நம்ம ஒன் வேர்ட்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ் வந்து சொல் வளமுடையது. தமிழ்நாடு வந்து பொருள் வளமுடையது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து மொழி வந்து பொதுமக்களால் அமையப்பெறும். இலக்கியம் வந்து புலமக்களால் அமையப்பெறும். இதில் இந்த புலமக்கள்ன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, புலவர்களை தான் புலமக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி எப்படி வேணாலும் கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விளையும் சம்பா நெல்லின் உள் வகைகள், அதாவது தமிழ்நாட்டில் விளையிற சம்பா நெல்லோட உள் வகைகள் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்கன்னா 60 உள் வகைகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும், வேறு எங்கேயும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் விளையும் சிறு கூலங்கள் வந்து வரகு, காடைக்கன்னி, குதிரைவாளி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, ஒரு நாட்டின் டேஷ் வளத்திற்கு தக்கபடி தான் அந்நாட்டு மக்களின் ஒழுக்கங்கள் அமைந்திருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு நாட்டோட வளத்திற்கு தக்கபடி தான் அந்நாட்டு மக்களின் ஒழுக்கங்களும் அமைந்திருக்கும். அடுத்து, திருந்திய மக்களை மற்ற உயிரினின்று பிரித்து காட்டுவது டேஷ் அப்படின்னா மொழி. அதாவது திருந்திய மக்களை மற்ற உயிரினின்று பிரித்து காட்டுவது மொழி. ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி அப்படின்னா அது வந்து மொழி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாட்டார் அல்லது இனத்தாரோட நாகரிகத்தை அளந்தறிவதற்கு சிறந்த வழி வந்து மொழி. அதனால தான் நம்ம தமிழ் மொழி தொன்மையானன்றதுனால தான் நம்மளையும் வந்து தொன்மையானவர்கள்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு எத்தனை பொருள் வளம் உடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். அதாவது இதை என்ன வராங்கன்னா, தமிழ்நாடு எத்தனை பொருள் வளம் உடையது என்பது அதன் விளைபொருட்கள்னால் இந்த நம்ம பார்த்தோம்ல முன்னாடி உள்ளதில் சம்பா நெல்லோட 60 உள்வகைகள், தமிழ்நாட்டில் மற்றும் விளையும் சிறு கூலங்கள், இந்த மாதிரி அந்த அத்தனை பொருள் வளமுடையதுன்றது வந்து அந்த விளைபொருட்களை வச்சே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக, பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.